प्रभु को सर्टिंग Thank you. Thank you. Hare Krishna. प्रणाम. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जलशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्दे अहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीगुरुं साग्रजातं सहगणा ललिता श्रीविशाखान्वितांश. हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमस्तुते. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. नमो ओं विष्णुपादाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिन्निति नामिने. नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशादेशतारिणे. नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिन्निति नामिने. नाम आचार्य पादाय निताय कृपा प्रदायिने गौरगदा दामदाय नगर ग्रामतारिणे. मूकं करोति वाचालं पंगुं लंघायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानंद माधवं श्रीकृष्ण चैतन्य ईश्वरं. हरि ओम तत्सत्. हरे कृष्णा. மாதாஜி அற்புதமா இன்னைக்கு கோவர்தனம் தரம் வந்தே பாடிட்டாங்க. நானும் அதுல இருந்து தான் தொடங்கலான்ட்டு இருந்தேன். மாதாஜி திருவாயால பாடிட்டாங்க. ஸோ இங்கே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதன்மையாக இந்த ஈப்போ இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட்டான திரு ஹெச்டி முரளிதர் ஷாம் பிரபு, இஸ் கிரேஸ் மணிமுகுந்தா பிரபு, இஸ் கிரேஸ் கோபிநாத் சைத்தன்ய பிரபு, ஹர் கிரேஸ் விஸ்வேஸ்வரி மாதாஜி, ஹர் கிரேஸ் வந்திதா தேவி மாதாஜி, இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோம், இந்த மாதிரி எல்லாருக்கிட்டும் பேசுகிறோம்னா இவங்களுடைய எல்லாருடைய கருணையினால் நாங்கள் இருக்கிறோம். மேலும் இவர்களுடைய கருணையினால் நாங்கள் மற்ற பக்தர்களுக்கும் நாங்கள் எங்களால் முடிந்த சேவைகளை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இங்க சூழ்ந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த புருஷோத்தம மாசம் எல்லாருக்குமே சிறப்பான மாசம் இந்த வருஷம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பக்தர்கள் அனைவரும் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இங்க கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுதுன்னா இந்த அமிர்தமானது டெய்லி அந்த ருசி கூடிக்கொண்டே போகிறது. எப்படி ஒரு தேனி ஒரு தங்க தேனி ஒவ்வொரு துளியாக அந்த தேன் கூட்டில் அந்த தேனை சேகரிக்கிற மாதிரி நிதம் உத்தமமான பக்தர்கள் எடுத்து அந்த சேர்க்கிற தேனால நம்ம டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் அருமையாக இன்னும் அருமையாக கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு ஸ்பிரிட் பிரேக் போட்டாங்க எனக்கு. நானும் இந்த சேவையில நான் கலந்துக்கணும் அப்படின்ட்டாங்க. நேத்திக்கு வரைக்கும் அந்த அமிர்தத்தை பருகி கொண்டிருந்த நான் இன்றைக்கு அதே மாதிரி உங்களுக்கும் நான் பருக கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தோட நான் இருக்கிறேன். ஸோ உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோடும் உங்க எல்லாரோட பிரார்த்தனைகளாலும் நான் குருவுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகளில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் அந்த மனோபாவத்தோடு இந்த மொழியோடு அந்த செயலோடு நான் அந்த பாவத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற அந்த வேண்டுதலோடு நான் இந்த அத்தியாயத்தை நான் தொடங்குகிறேன். ஸோ உன்னதமான அத்தியாயம். இந்த அத்தியாயம் ரொம்பவும் உகந்ததானது. இதுல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான சாராம்சமான விஷயம் இன்னைக்கு கன்க்ளூடிங் பாயிண்டா இருக்குது. ஸோ இதுல நான் ஆரம்பிக்கக்கூடியது இந்த பக்தர்கள் சங்கமத்தோடு சேர்ந்து நான் ஆரம்பிக்கிறேன். இது ஸ்ரீமத் பாகவதத்துல 11வது காண்டம் 3வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகம். பரஸ்பரானு கதனம் பாவனம் பகவத் யசகா. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி பக்தர்கள் சூழ எல்லாரும் சேர்ந்து பகவானை பற்றி கேட்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தரான அந்த பரஸ்பரானு கதனம், அந்த கதையை கேட்க கேட்க நம்ம காதால் என்ன பண்றோம், நாம் காதால பருகி கொண்டிருக்கிறோம்.
எதை பருகி கொண்டிருக்கிறோம்? பாகவனம், பகவத் யசகா. இந்த பகவானுடைய கதையை வந்து நாம் கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா, அந்த உன்னத லீலைகளை பருகி 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 இந்த தேன் வந்து தேன் கூட்டில் வந்து அந்த தேனி வந்து எப்படி அந்த போதையோட இருக்குதோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து இந்த புருஷோத்தம மாசம் எங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான புருஷோத்தம மாசம். இந்த 30 நாளும் வந்து இந்த பாகவத் சேவையில கேட்டுக்கிட்டே இருக்கும், இந்த அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பக்தர்கள் சங்கமம் ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா, கேட்கக்கூடியவர்கள் அந்த தன்மையில் இருக்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடியவர்களும் அந்த தன்மைக்கு நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதனால என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த பாகவதத்தை வந்து திரும்ப திரும்ப கேட்க திரும்ப திரும்ப பருக என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹிருதயத்திற்குள் பகவான் வந்து இருந்து கொண்டு அந்த பரமாத்மாவாக இருந்து கொண்டு இந்த அமிர்தத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து தரக்கூடிய அந்த பாவத்தை வந்து என்ன பண்றாராம், ருசியை கூட்டுறாராம். ஸோ நேத்தி நமக்கு எல்லாமே அந்த ருசியை வந்து மணிமுகண்ட பிறப்பு வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்தார். ஸோ அந்த அற்புதமான அந்த பிரசாதங்கள் ஒவ்வொரு பிரசாதமா அவர் எடுத்து சொல்லும் பொழுது அந்த எசன்ஸ் வந்து நம்ம நாக்குல வந்து டேஸ்ட் தெரிஞ்சு, யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சது, யார் யாருக்கெல்லாம் தெரியல, எனக்கு தெரிஞ்சது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? என்னென்ன டிஷ் சொல்லியிருந்தாரு அதுல? அதுல 26 வகையான டிஷ் சொல்லியிருந்தாரு. என்னென்ன டிஷ் சொல்லியிருந்தாரு? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இல்லையா? பிரபுஜி, இனிப்பு வகைகள், ஆ? பக்கோடா, ஆ. சப்பாத்தி சப்பாத்தி இருந்தது. அப்புறம் பாயாசம் இருந்துச்சு பிரபு. வேற குலாப் குலாப் ஜான். குலாப் ஜாமுன். சந்தேஷம் யாரும் பார்க்கவே இல்லையா? சந்தேஷம் ஒண்ணு இருந்தது, அது எனக்கு பிடிக்கிறது பிரபு, அதனால பார்க்கல. பிடிக்கல, பார்க்கலையா? எஸ் பிரபு, பார்த்தோம் பிரபு. ஆ. ரப்ரின்னு ஒரு ரப்ரி, சந்தேஷ், Very good. ரசகுல்லா, அதெல்லாம். வேற லட்டூஸ் 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 அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? லட்டு, முறுக்கு, அதிரசம். சரி, கோவர்தன் நம்ம கோவர்தன் மலை உண்டாக்குவாங்களே, நம்ம அன்னக்கூட்டு செய்வாங்களே, யாரெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க? அன்னக்கூட்டுல மொத்தம் எத்தனை விதமான டிஷ்ஷஸ் செய்வாங்க? எத்தனை விதமான டிஷ்ஷஸ் செய்வாங்க? நான் எதுக்கு கேட்கறேன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கேட்கறேன். எத்தனை விதமான டிஷ்ஷஸ் செய்வாங்க? ஞாபகம் இருக்குதா? சரி, ரைட், ஓகே. நம்ம அது கடைசியில நம்ம பார்ப்போம். நம்ம பரிக்கிரமா பண்ணும்போது இந்த விஷயம் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு உன்னதமான பரிக்கிரமாவை எதிர்பார்த்திருங்கள். சரியா? சரி, ரைட். ஸோ இந்த இந்திரனுடைய கர்வம், இந்த இன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து இந்திரனோட கர்வம் வந்து அடக்கப்படுகிறது. ஸோ இந்த இந்திரனோட கர்வம் எதற்காக இப்படி தொடங்கி இருக்குன்னா, இது இந்திரனுக்கு மட்டுமல்ல, இது இந்திரன் மூலமாக நாம் அனைவருக்குமே வந்து இந்த ஒரு பாடம் வந்து கொடுக்கப்படுகிறது. ஏன்னா ஆன்மீக வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய தடைகளாக இருக்கிறது வந்து இந்த அகங்காரம், இந்த சூட்சம உடல்கள், மனம், புத்தி, அகங்காரம். இதுதான் வந்து இந்த ஸ்தூல உடம்பை வந்து ஆட்கொள்கின்றன இல்லையா? ஸோ இந்த அகங்காரம் வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து பக்தியில முன்னேறுவதற்கான மிகப்பெரிய தடைகளாக இருக்கின்றது இல்லையா? ஸோ இதை கையாள்வது என்பது வந்து மிகவும் ஒரு சிரமமான விஷயம். அந்த பக்குவத்திற்கு வர வேண்டும் என்றால் அது பிரேம பக்தி நிலையில் உள்ளவர்களுக்கு அது இலகுவாக ஆகும். ஆனால் அந்த பிரேம பக்தி நிலைக்கு வரைக்கும் செல்வதற்கான அந்த தடைகளை எப்படி தாண்டி செல்வது அப்படின்ற அந்த ஒரு பக்குவத்தை பக்தர்களின் மூலமாக நாம வந்து அறிய முடியும். ஸோ அதை தான் வந்து பகவான் வந்து இங்க என்ன பண்றார், இந்திரனும் ஒரு சிறந்த பக்தன். அதனால தான் வந்து இந்திரனுக்கு வந்து அந்த தேவர்களின் அதிபதியான அந்த பதவியை கொடுக்கப்பட்டது. பகவான் யாருக்காவது ஒரு எடுத்துக்காட்டு மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்றால் அவருடைய பக்தர்களின் மூலமாகத்தான் நமக்கு வந்து அந்த எடுத்துக்காட்டை காட்டுவார். ஸோ இந்திரனுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு தேவர்களின் தலைவனான பதவியும் கொடுத்து, மழைக்கு அதிபதியான அந்த பதவியும் கொடுத்து, இந்த மறதியை அவருக்கு உண்டாக்கி, இதே போல் பிரம்மாவுக்கும் அந்த மறதியை உண்டாக்கி நமக்கு பிரம்ம விமோகன் லீலாவும் சொன்னார். இப்பொழுது இந்த கோவர்தன லீலையும் வந்து கூறுகிறார். ஸோ இந்த அதிகாரம் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மை வந்து பகவானிடம் இருந்து பிரித்து செல்கின்றோம், பகவானை மறக்க வைக்கின்றோம். ஏனென்றால் இப்போ வந்து நான் அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன், உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த எக்ஸாம்பிள். ஒரு
குளத்துல நின்று ஒரு மீனவன் வந்து வலைய விரிக்கிறான் இல்லையா? வலைய விரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வலைக்குள்ள வந்து அகப்படுகின்ற மீன்கள்லாம் எப்படி இருக்கும்? அந்த மீனவனை தாண்டி அவன் விடுகின்ற எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில மீன்கள் வந்து தப்பித்துக் கொள்ளும். ஏன் தப்பித்துக் கொள்ளுது? எதுக்கு தப்பித்துக் கொள்ளுது? ஏன் தப்பிச்சுக்குது? அந்த வலையில இருந்து மீன்கள் எப்படி தப்பிக்குது? பிரபு அதுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்ட்டு, அதனால அது சீக்கிரமா அது உசாரா அந்த தப்பிச்சுக்குது. மீனவனின் காலடியில் சென்று அது நின்று பிரபு. முயற்சி மீனவனின் செய்யும் காலடியில் பிரபு, அதனால அது விடுவதால் அது தப்பித்து விடுகிறது. சரி, வேற ஆன்சர், வேற யாராவது ஆன்சர் சொல்லுங்க. ஹரே வேற ஏதாவது கிருஷ்ணா answer? பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, அதோட விதி பிரபு. அது மாட்டக்கூடாதுன்னு விதி இருக்கு பிரபு, அதனால சரி, மாட்டேன். நான் கேட்டது வந்து ஒரு சில மீன்கள் வந்து தப்பிச்சுக்குது. எப்படி தப்பிச்சுக்குது? ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா பிரபு. பிரபு. மீன்ல வந்து யாரை அது பிடிக்க வராங்களோ சாப்பிடறதுக்குரிய அவங்களுக்கு விருப்பம் சரணடைஞ்சிருக்கு பிரபு. இருக்காது பிரபு. எப்படி மாதாஜி? ஹரே குழு கிருஷ்ணா பிரபு. போறாங்கல்ல பிரபு, அத வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அதுல மாட்டிக்கிறோன்றது நினைக்கிறதுனால அதுல இருந்து தப்பிக்குது. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க அது மாதாஜி. நீங்க சொல்றது வந்து சில மீன்களுக்கு அந்த அந்த மீன்கள் வெளியில போகக்கூடிய அளவுக்கு அந்த வலையில வந்து இட வசதி இருக்கும். அதாவது ஐ மீன் ஓட்டை இல்ல கொஞ்சம் பெரிய வலையா இருக்கும். அது உள்ள புகுந்து அது வெளியில போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரபு. சரி, அதுவும் ஒரு ரீசன். ஓகே, வேற? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு முயற்சி செய்யுதுங்க பிரபு, நல்லா துள்ளி துள்ளி குதிச்சு அது முயற்சி செய்யறதுனால அது வெளியில வந்துடுது பிரபு. சரி, ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு ஆ, இப்போ அந்த வலையை விரிச்ச உடனே வந்துட்டு எல்லா மீன்கள் வரும்போது எல்லாமே ஒரே சைடுல வர்றது இல்லை. சிலது வந்துட்டு ஹரே கிருஷ்ணா. தண்ணியில மேல மிதந்துட்டு வரும், சிலது வந்துட்டு அடியில மிதட்டு வரும். அந்த மேல வர்றது அந்த இருக்க 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 அந்த மேல இருக்கிறதுக்கு தெரிஞ்சிரும், அது அப்படியே தப்பிச்சிடுறோம் பிரபு. சரி, ரைட் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ரைட் ரைட். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. சொல்லுங்க பிரபு. பிரபு நாக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு ப்ரோ. இது வந்து தூண்டில் போடல, வலை விரிக்கிறாங்க. ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா பிரபு. சரி, நானே சொல்லிடுறேன். அவங்க காலடியில வந்து சரணடையுது பிரபு. ரைட், ஓகே. இப்ப புரியுதா? அந்த வலையை விரிக்கும் பொழுது மீனவன் வந்து வலையை வந்து ஒரு விட்டத்துக்குள்ள விரிப்பான். அந்த விட்டத்துல மாட்டக்கூடிய மீன்கள்லாம் அகப்பட்டுடும். அதே வந்து அந்த மீனவனோட கால் சரணாகதி அடையும் பொழுது அந்த இடத்துல வந்து யாருமே வலை வந்து எட்டாது. ஏன்னா மீனவன் அவனுடைய கை திசை எங்க இருக்குதோ அதை சுத்தி தான் வலையை போடுவான். மீனவனோட கால் அடியில வந்து எதுவுமே இருக்காது. அதனால மீன்கள்லாம் அந்த மீனவனை வந்து சரணடைகிறது. அப்ப என்ன ஆகுது? அந்த மாயா என்னும் வலையிலிருந்து மீண்டு பகவானிடம் சரணடையக்கூடிய அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா தப்பிச்சு. அத மாதிரிதான் பகவான் வந்து இந்த மாயை எனும் வலையை வந்து விரிக்கிறார். இதுல 7 லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுமே வந்து அகப்படும். யாரெல்லாம் வந்து பகவானோட ஸ்மரணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் அதுல வந்து தப்பிச்சுப்பாங்க. ஆனால் பகவான் வந்து ஒரு சில நேரங்களில் இந்த மறதி அப்படின்றத வந்து நமக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா, இவனையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை ஆதரிக்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு டெஸ்ட் கொடுத்து ஒவ்வொரு படிப்படியா தான் வந்து அதுக்கு வந்து என்ன ஆகும், அந்த நாலேஜ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அத மாதிரி தான் பகவான் வந்து இங்க இந்திரனுக்கும் வந்து இந்திரன் மூலமாக நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்பிக்கிறார், இந்த கர்வத்தை எப்படி போக்க வேண்டும் என்று. இன்னொரு விஷயம் உண்டு, ஒரு பொசசிவான விஷயம் உண்டு. இதே 24வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி வந்து கிருஷ்ணரோட அந்த செயலுக்கான அர்த்தத்தை வந்து ரொம்ப அருமையாக வந்து கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, இந்த கிருஷ்ணரோட தந்தையர் உறவினர்கள் இந்த கோபர்கள் கோபியர்கள் எல்லாருமே வந்து என்ன ஆகுறான்னா, எல்லாருமே வந்து கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். அவரை தான் வந்து எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்பார்கள். இதுக்கு இடைப்பட்ட விஷயத்துல வந்து என்ன பண்றாங்க, இவர்கள்லாம் வந்து தேவர்களை வந்து வணங்குறாங்க. அப்படி வணங்கும் பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்திரனை வந்து வணங்குகிறார். அப்ப இந்திரனை வணங்கும் பொழுது எதற்காக இந்திரனை வணங்குகிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மழை பொழிந்து நமக்கு வந்து இந்த விளைச்சல்லாம் கொடுக்கறது, இந்த பசுமையை உண்டாக்குறது இந்திரன் தான். அதனால அவருக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய மரியாதைகளை செலுத்தணும், யஜ்யங்களை செய்யணும். அப்பதான் வந்து நமக்கு என்ன ஆகும், இந்த இந்திரனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகவான் வந்து என்ன நினைக்கிறாரா,
இவர்கள் கூட நானே இருக்கிறேன், என்ன மறந்துட்டு இவங்க எப்படி வந்து தேவர்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து என்ன பண்றாரு, தனது கவனத்தினை சிறு தேவர்களிடம் செலுத்த வேண்டாம் என்று நினைவுறுத்தவும் விரும்பினார். அதற்காகத்தான் இந்த லீலைகள் வந்து முக்கியமான சாராம்சம் வந்து தன் மீது தான் கூடவே இருக்கக்கூடிய அந்த பிரஜவாசிகளும் வந்து இந்த வலையில் விரிக்கக்கூடிய மீனாக சென்று விடக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, இந்த நிகழ்வை வந்து எல்லாருக்கும் வந்து நிகழ்த்தி காட்ட வேண்டும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, கோவர்தன் மலையை வந்து அவர் வந்து அதோடைய தன்மையை வந்து வெளிக்கொணர்கிறார். எல்லாருக்குமே தெரியும், கோவர்தன் மலை வந்து ஒரு தவத்தினால் வரத்தினால் வந்து பிருந்தாவனத்தில் எடுத்து வந்து வைக்கப்பட்டது. கோவர்தன் வந்து இந்நாள் வரைக்கும் வந்து ரொம்பவும் ஹம்பிளான ஒரு டிவோட்டி, பகவானோட நித்திய சேவகர் கோவர்தன். ஸோ அந்த கோவர்தனுடைய பெருமையை இந்த உலகிற்கு தெரிவிக்கவும், இந்த அகங்காரத்தினால் இருக்கக்கூடிய இந்த இந்திரனுடைய அகங்காரத்தை போக்கவும் என்ன பண்றாரு, இந்த லீலையை வந்து நடத்துறாரு. ஸோ இந்த லீலையை நடத்தி அந்த நிகழ்வை வந்து ஏற்படுத்துறார். அந்த நிகழ்வை ஏற்படுத்தும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு செய்திகளை வந்து அவர் என்ன பண்றார், புகட்டின்றார். ஸோ எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன் தெரியுதா? ஹரே கிருஷ்ணா. தெரியுதா? ஓகே. ஸோ இந்த இந்திரனோட அகங்காரத்தின் செயல்பாடுகளும் கோவிந்தனின் கருணை மற்றும் உண்மையான பணியின் பாடங்கள் இந்த ஸ்லோகங்கள்ல 10வது காண்டம் 25வது அத்தியாயத்திலிருந்து 27வது அத்தியாயம் வரைக்கும் இந்த பாடங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஸோ இதுல வந்து 3 கட்டமாக வந்து நமக்கு இந்த போதனைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வந்து பிருந்தாவன வாசிகள் வந்து முதலாவதாக வந்து பிருந்தாவன வாசிகள் வந்து மழைக்காக வேண்டி இந்திரனுக்கு வந்து யஜ்யங்கள் பூஜைகள் இதெல்லாம் செய்யறது. அதை வந்து என்ன பண்றாரு, பகவான் வந்து அதை தடுத்து நிறுத்தி கோவர்தன் மலைக்கு வந்து பூஜைகளும் அவர்களுக்கு பிரசாதமும் படைப்பதற்காக ஏற்பாடு செய்கிறார். இரண்டாவது விஷயம் வந்து இந்திரன் வந்து தன்னுடைய அகங்காரத்தினால் கோபம் அடைந்து தன்னை மறந்து பகவானை மறந்து தான் வந்து பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த நிலையில் இருந்து மறந்து என்ன பண்றாரு, அந்த நிலையில் மறந்து அழிவை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார். பகவானால் வந்து 3ஆம் கட்டமாக பகவானால் வந்து அந்த பக்தர்களை வந்து காக்கப்படுகிறது. அந்த பக்தர்களை காப்பதிலும் கூட ஒரு சூசகமான ஒரு விஷயம், அருமையான ஒரு நெக்டர் வந்து அங்க கொடுக்கப்படுகிறது. அந்த 7 நாட்களும் வந்து என்ன ஆகுதுன்னா 7 இரவு 7 நாட்கள் அங்க வந்து பக்தர்கள் அனைவரையும் வந்து தன்னுடைய விருந்தாவாசிகள் அனைவரையும் வந்து தன் கீழே வைத்து கொண்டு அந்த 7 நாட்கள் 7 இரவு 7 பகல் வந்து என்ன ஆகுது, அனைவரும் ஒன்றாக கூடி கிருஷ்ணரை மட்டுமே தரிசிக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு நிலையை வந்து பகவான் ஏற்படுத்துறார். இது அவர்களுக்காக மட்டும் இல்ல, பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களை தான் நேர்படையே இருக்கணும். ஏன்னா மற்ற தேவர்கள் எல்லாம் கண்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து நிலை தடுமாறி போகிறார்கள். என்னுடைய பக்தர்கள் என்னுடைய கண் பார்வையிலே இருக்க வேண்டும், என்னுடைய பக்கத்திலே இருக்கணும். ஏன்னா பகவான் வந்து மிகவும் கருணையானவர், பூரண கருணையா, பூரி கருணையா. ஏன்னா நம்மை விட அவருக்கு தான் வந்து என்னவா நம்ம வந்து திரும்பவும் அவரிடம் சென்று சேர வேண்டும் அப்படின்னு இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டிருப்பவர் வந்து பகவான் தான். ஏன்னா நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம். எந்த மாதிரி நிலையில நம்ம பிரிஞ்சு வந்தோன்றது தெரியாம நம்ம என்ன பண்றோம், இங்கேயே சுழன்று கொண்டே இருக்கிறோம். அந்த ஒரு நிலைக்காக வந்து பகவான் என்ன செய்கிறாரு, பூரி கருணையானா நாம மறந்துட்டாலும் பகவான் மறக்கிறதுல நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையாக நம்மை வந்து அவரிடம் எடுத்து செல்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. ஸோ நம்ம இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா. இப்போ வந்து போன மாசம் வந்து சந்தன் யாத்ரா வந்தது, இந்த மாசம் வந்து புருஷோத்தம மாசம், அடுத்த மாசம் வந்து என்ன வரும், அடுத்த மாசம் என்ன விசேஷம் வரும், பாணியாட்டி ரத யாத்திரை ரத யாத்திரை வரும். அது முடிஞ்சா என்ன வரும், சரி, அப்புறம் சதுர்மாசம் வரும் இல்லையா. சோ இது எல்லாமே என்னன்னா இத மாதிரிதான் பகவான் வந்து நம்மை அந்த கொடையின் கீழ் வைத்திருக்கிற மாதிரி அடுத்த என்கேஜ்மெண்ட்டை நமக்கு கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார்,
பகவானை முழுவதுமாக ஸ்மரணம் செய்து நாம் அவரின் காலடி கீழே வந்து இருந்து அவருக்கு நாம் பணிவிடை செய்வதற்கான அந்த யோக்கியதையை நமக்கு தருகிறார். இதுல யாரு சின்சியாரிட்டியா இருக்கிறா? நம்ம இருக்கிறோமா? அவர் இருக்கிறாரா? யாரு இருக்கிறா சின்சியாரிட்டியா? பகவான் தான் இருக்கார். பகவான் தான் இருக்கிறார். நம்மளாம் என்ன பண்றோம்? அறியாமையின் காரணத்தினால் ஒரு சில விஷயங்களில் நாம் உதாசீனப்படுத்துகிறோம் பகவானை. அப்ப கூட அவர் வந்து என்ன பண்றது இல்ல, அவர் வந்து அதுக்கு கூட கோபப்படுறது கிடையாது, அன்பாக நம்மை திருத்த முயல்கிறார். அது மாதிரிதான் இப்ப வந்து இந்திரனுக்கு வந்து அந்த செயலை வந்து செய்கிறார். எப்படி செய்யறாருன்றத நம்ம பார்க்கலாம் இல்லையா? சோ இந்திரன் வந்து இந்த நிலையில் வந்து 10.10வது காண்டம் 25வது அத்தியாயம் 3ல இருந்து 8வது வரைக்கும் வந்து அவனுடைய அந்த அகம்பாவத்தை வந்து இங்க காண்பிக்கிறார். எனக்கு வந்து பூஜை செய்யாத, எனக்கு யஜ்யங்கள் செய்யாத இந்த மக்களை வந்து நான் என்ன பண்றேன், நான் வந்து தண்டனைக்கு உள்ளாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகார போதையினால் சில நேரம் வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த அதிகார போதையினால் நம்மை வந்து நாம் மறந்து விடுகிறோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து நம்ம வீட்லயே கூட நான் வந்து என்னவா இருக்கிறேன், நான் வந்து ஒரு புருஷனா இருக்கிறேன், மனைவியா இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற அந்த அதிகாரத்தினால் நம்மை வந்து நம்ம என்ன பண்றோம், அதிகார தோரணையில் நம்ம வந்து செயல்படுகிறோம் இல்லையா? ஸோ இந்த பௌதிகத்துல நிறைய விஷயங்கள் அப்படிதான் நம்ம வந்து நடந்து கொண்டே இருக்குது. ஸோ இந்த அதிகாரத்தின் தோரணையில் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த விருந்தாவன வாசிகளுக்கு வந்து தூய்மையான பக்தர்களுக்கு வந்து துன்பத்தை தருகிறார். ஸோ அந்த துன்பத்திலிருந்து பாதுகாக்க பகவானே வந்து என்ன பண்றாரு, அந்த கிரிகோவர்தனை தன்னுடைய தூய்மையான பக்தன், பணிவான பக்தனை வந்து என்ன பண்றாரு, மேல எடுக்கிறார். எதற்காக எடுக்கிறார்? அந்த பக்தனின் மூலமாக பல பக்தர்களை வந்து என்ன பண்றாரு, அவர் காப்பாற்றுகிறார். சோ இதுதான் வந்து உன்னதமான ஒரு செயல். இது வந்து 10.24-17 யாராவது படிக்கிறதுன்னா படிங்க. ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்க முடிஞ்சா படிங்க. இந்த ஸ்லோகம் பிரமாதமான ஸ்லோகம். யாராவது படிக்கிறீங்களா? தேகான் உச்சவான் ஜந்து प्राप्योति श्रुति कर्मणा शत्रुं मित्रम् उदासीनः कर्मैव குரு ஈஸ்வரः. கட்டுண்ட ஜீவன் பல்வேறு உயர் மற்றும் தாழ்ந்த பௌதீக உடல்களை ஏற்றுக்கொண்டு பின்னர் துறப்பதற்கும் காரணமே கர்மம் என்பதால் இந்த கர்மமே அதன் எதிரி, நண்பன், நடுநிலை, சாட்சி, ஆன்மீக குரு மற்றும் ஆளும் அதிபதியாக விளங்குகிறது. தேவர்களும் கூட கர்ம விதிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இந்திரனே கர்ம விதிகளுக்கு கட்டுப்பட்டவன் என்பது பிரம்ம சமிதியில் 5.54 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பரமபுருஷனாகிய கோவிந்தன் எல்லா உயிர்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கு ஏற்ற பலன்களை அளிக்கிறார். இது பௌதிக வானங்களின் அதிபதியான வலிமை மிக்க இந்திரனுக்கும் இந்திர கோபன் எனப்படும் கிருமிக்கும் உண்மையாகும். பகவத்கீதையும் 7.20 கூறுகிறது, பல்வேறு பௌதிக ஆசைகளால் புத்தியை இழந்தவர்கள் மட்டுமே பரம இறைவனை வழிபடுவதற்கு பதிலாக தேவர்களிடம் சரணடைகிறார்கள். உண்மையில் கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளபடி தேவர்களால் யாருக்கும் தன்னிச்சையாக நன்மைகளை வழங்க முடியாது. மாயை வகித்தான் எல்லா நன்மைகளும் இறுதியில் பகவானாலேயே வழங்கப்படுகின்றன. இதுல வந்து என்ன சொல்லப்படுகிறது, அனைத்து உயிரினங்களும் பகவானாலே உண்டாக்கப்பட்டு அனைத்து வசதிகளும் அவராலே தரப்படுகிறது. ஸோ இந்த இந்திரனுக்கு கூட வந்து எல்லா வசதிகளும் எல்லா சந்தர்ப்பங்களும் வந்து பகவானாலே தரப்பட்டது. அதை என்ன பண்றாரு, அவருடைய அறியாமையின் காரணத்தினால் அதை வந்து மறந்து விடுகிறார். ஸோ மறந்து விட்டு என்ன பண்றாரு, இந்த செயல்களில் வந்து ஈடுபடும் பொழுது நமக்கு கூட இந்த அகங்காரத்தினால் நம்ம வந்து
ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிரார்த்தனையை எதை நோக்கி இருக்க வேண்டுமா? நாம வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசதிகளுக்காக நம்ம வந்து பகவானை வந்து நன்றி செலுத்தணும். எனக்கு இன்னும் வசதி வேணும்னு நம்ம வேண்டக்கூடாது. எனக்கு நல்ல ஒரு உடல் கொடுத்திருக்கிறாய், நல்ல ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கிறாய், அட்லீஸ்ட் நான் பக்தியை செலுத்தக்கூடிய இந்த அசோசியேஷனை கொடுத்திருக்கிற. நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மனிதனாகப்பட்டவன் வந்து 4 லட்சம் மனித வகைகள் உண்டு. ஸோ அந்த 4 லட்சம் மனித வகைகள்ல வந்து ஒருவன் கோயிலுக்குள் காலடி எடுத்து வைக்கணும்னாலே பல ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்து இருக்க வேண்டும். அதுவும் ஒரு குருவை அடையும் அளவிற்கு ஒரு ஆத்மா இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால், அவன் பல லட்சம் ஜென்மங்கள் எடுத்து அவன் வந்து மேன்மைப்பட்டு இருக்க வேண்டும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த உடல்நிலை சீராக இருந்த ஒரு பக்தியை செலுத்தக்கூடிய ஒரு காது, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே வந்து சரியாக இருக்கிறது. இந்த நிலைக்காக பகவான் நம்மளை வைத்துக் கொண்டிருப்பதற்கு நம்ம நன்றியை செலுத்தணும். நம்ம என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போகும்போது பெரிய லிஸ்டா எழுதுவோம் இல்லையா? லிஸ்டா எழுதி எனக்கு என்னுடைய பையனுக்கு வந்து வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், என் வீடு வாசல் இப்படி இருக்கணும், எனக்கு பைக் வேணும், கார் வேணும், சைக்கிள் வேணும், ஸ்கூட்டர் வேணும், இப்படியே எழுதிக்கிட்டு போவோம் இல்லையா? நாங்கெல்லாம் போன வருஷம் யாத்திரைக்கு போகும் பொழுது ஜெய்ப்பூர் வழியா நாங்கள் வந்து ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து வந்தோம். ஸோ அங்க வந்து ஒரு நல்ல வடிவான நல்ல ஒரு பையன், நல்ல ஸ்மார்ட்டான பையன் அங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து அட்டெண்டரா இருக்கிறார். ஸோ அங்க அட்டெண்டரா இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு பேட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேட்ஜ், அந்த பேட்ஜில் வந்து என்ன போட்டிருக்கு, ஐ கான்ட் ஏபிள் டு ஹியர், ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்பீக், பட் ஐ கேன் ஏபிள் டு ஹெல்ப் அப்படின்னு போட்டு, ஐ கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உதவி செய்ய முடியுதுன்னு சொல்றாங்க பிரபு. என்னால எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும், என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்னால பேச முடியுதுன்னு சொல்றாரா? முடியாதுன்னு சொல்றாருங்க. அவருக்கு காது கேட்காது, வாய் பேசாது, ஆனா அவர் வந்து நமக்கு உதவிகள் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? நான் பேசுறது வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? இல்ல வால்யூம் கம்மியா இருக்கா? கேக்குதுங்க பிரபு. எல்லாருக்கும் சவுண்டா கேக்குதா? கேக்குதுங்க பிரபு. ரைட், தேங்க்யூ. சோ அதாவது இந்த மாதிரி நம்ம எதுக்காக நினைச்சு பார்க்கணும், இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம பகவானுக்கு நன்றியை செலுத்தணும் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் பகவானுக்கு நன்றியை செலுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. என்னுடைய உருவம் அழகா இருக்குது, என்னுடைய நிலை நல்லா இருக்குது, எனக்கு கை கால் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் என்னால என்ன பண்ண முடியல, காது கேட்கல, வாய் பேச முடியல. நான் அப்படி இருந்தேன்னா நான் பாகவதம் கேட்க முடியுமா, இல்ல பாகவதம் பேச முடியுமா? பகவானை பத்தி கேட்க முடியுமா, இல்ல பகவானை பத்தி பேச முடியுமா? இது எவ்வளவு பெரிய துன்பமான விஷயம் இல்லையா? நமக்கெல்லாம் இது துன்பமான விஷயம். ஆனால் அந்த 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 ஒரு இளைஞன் வந்து என்ன செய்யறான், என்னால எதுவும் செய்ய, என்னால கேட்க முடியாது, பேசவும் முடியாது, ஆனா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு உதவிகள் புரிகிறேன். இதே நிலைதான் பௌதிகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதே நிலைதான். அவர்கள் காது இருந்தும் கேட்காமல் இருக்கிறார்கள், வாய் இருந்தும் பேசாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த மாயை என்னும் அந்த களங்கம் வந்து என்ன ஆகுதுன்னா இறுக பற்றி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர்கள் பற்றுதல் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது, பொருட்களின் மீது இருக்கிறது. இப்ப இந்த பௌதிகத்துல என்ன பண்றாங்க, பொருட்களை நேசிக்கிறார்கள், மனிதர்களை உபயோகிக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா? பொருட்களை நேசிக்கிறார்கள், மனிதர்களை உபயோகிக்கிறார்கள். இது வந்து கரெக்டான சென்டென்ஸா இல்லையா? இது சரியான சென்டென்ஸ்னா எப்படி இருக்கணும்? மனிதர்களை நேசிக்கணும் பிரபு, பொருட்களை உபயோகப்படுத்தணும். ஏன் இப்ப அந்த நிலை இருக்குது? பற்றற்று இருக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான ரேஷியோல நம்ம இருக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை நம்ம நேசிக்கிறோம், மனிதர்களை உபயோகிக்கிறோம். இது எவ்வளவு கொடுமையான விஷயம்ன்றது நமக்கு புரியுதா இல்லையா? இதுதான் நடக்குது இல்லையா? நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ள, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, நம்ம ஆபீஸ்ல,
இல்லையா? நம்மளை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நிமிஷமும் இது நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? சோ இதுதான் இன்றைய சூழ்நிலை, இந்த பௌதிக சூழ்நிலையில இதுதான் சூழ்நிலை. ஏன்னா நமக்கு வந்து அவர்களுக்கு வந்து இந்த ஆன்மீக அறிவு புகட்டப்படவில்லை, இந்த வேதத்தின் ஞானம் வந்து புகட்டப்படவில்லை இல்லையா? இதை கொடுப்பதற்காகத்தான் நமக்கு வந்து என்ன பண்றாரு பிரபுபாதர் அருள் புரிஞ்சிருக்கிறார். நமக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, பௌதிக நோய். இதன் பேர் என்னது? பௌதிக நோய். இதன் பெயர் தான் பௌதிக நோய். பௌதிகத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? பொருட்களை நேசிப்பார்கள், மனிதர்களை உபயோகிப்பார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? பக்தர்களை நேசிப்பார்கள், பகவானுக்கு சேவை புரிவார்கள் இல்லையா? பொருட்களின் மீது பற்றற்று இருப்பார்கள் இல்லையா? சோ உண்மையான நேசம் எங்க வைக்கணும்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா? இதுதான் வந்து ஒரு உண்மையான பக்தனுடைய நிலை. என்னன்னா அவனுக்கு வந்து இந்த பௌதிகத்துல எதை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது, இது எனக்கு என்ன தேவை, இது தேவையில்லைன்றது வந்து புரியும். அதனாலதான் நம்மை வந்து பிரபுபாதர் என்ன பண்றாரு? பிரச்சாரம் செய்யுங்க, புத்தகத்தை விநியோகிங்க அப்படின்னு சொல்றாரு. கோயில் கட்டுங்கன்னு சொல்லல, பிரச்சாரம் செய், புத்தகத்தை விநியோகி. ஏனென்றால் இந்த சாராம்சம் ஒவ்வொருத்தரையும் சென்று சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அனைவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாயை விலகி அவர்களுக்குள் இந்த அறிவு வந்து அறிவின் ஞானம் வந்து புகட்டப்படுகிறது இல்லையா? சோ அதை தான் வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு? இங்க புகட்டுறார். யாருக்கு புகட்டுறார்? நம்ம இந்திரனுக்கு வந்து புகட்டுகிறார். சோ இந்திரன் முதல் கொண்டு பிரம்மா முதல் கொண்டு ஒரு எறும்பு வரை என்ன பண்றாரு? பகவானால் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த நிலை கொடுக்கப்பட்டு அந்த செயல்களுக்கான அனைத்து விஷயங்களும் விதைக்கப்பட்டது பகவானால் தான். இந்த நினைவு நமக்கு இருக்க வேண்டும் இல்லையா? சோ இதுல வந்து மொத்தம் 5 அறிகுறிகள். ஒரு செருக்கு நமக்கு வந்து அந்த ஒரு கர்வம், அகங்காரம் இருந்துருச்சுன்னா இதுல வந்து ஒரு 5 விதமான செருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தின் போதை, இது யார் யாருக்கெல்லாம் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் இல்ல? இந்த போதை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? சோ நம்ம நாட்டுல வந்து 98 வயசாகிற வரைக்கும் நம்ம ஆட்சியை விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர். அப்படியே இறங்கணும்னா கூட அவங்க வந்து ஒரு சில அவருடைய பையன் வந்து ஆட்சிக்கு வரணும், அவருடைய மருமகள் ஆட்சிக்கு வரணும், இதை மாதிரிலாம் செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? இந்த பௌதிக நோய் அவர்களுக்கு முத்தி இருக்கிறது இல்லையா? சோ அதே மாதிரி உயர்ந்தவன் என்ற மாயை. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், குலத்தால் உயர்ந்தவன் இல்லையா? ஆனால் நம்ம வேதம் என்ன சொல்றது? பிறப்பால் அனைவருமே வந்து சூத்திரர்கள். அவன் வந்து செய்யக்கூடிய செயலால் மட்டும்தான் அவன் வந்து என்ன பெறுகிறான்? மாற்றம் பெறுகிறான். அவனுடைய நடவடிக்கையினால் அவன் மாற்றம் பெறுகிறான். அதே போல அடுத்தது வந்து ஆன்மீக மறதி. இது 99% பேர் இதைதான் செய்யறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் போனா இப்ப கோயில்கள்ல கூட்டம் இல்லை, ஏதாவது திருவிழானா தான் போறாங்க. ஏன் போறாங்க? அதுவும் பயத்தினால போறாங்க. இன்னைக்காவது நம்ம போய் பார்க்கணும், இல்லாட்டி சாமி நம்மள கண்ணு குத்திடுவாரு, நம்மள மறந்துட்டோம்னு நினைச்சுப்பாரு அப்படின்னு போவாங்க இல்லையா? சோ இதுதான் வந்து ஆன்மீக மறதி. நம்ம வந்து நம்மை வந்து படைத்தவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த எண்ணம் வந்து அவர்களுக்கு இல்லாததுதான் இந்த நிலை. மற்றவர்களை இகழ்தல். ஏன் மற்றவர்களை வந்து இகழ்றாங்க அப்படின்னா, தன்னை வந்து உயர்த்தி காட்டுவதற்காக என்ன பண்றாங்க? மற்றவரை இகழணும் இல்லையா? ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியை இகழ்ந்தாதான் அவன் வந்து மேல வருவான் இல்லையா? இது நமக்கு வந்து அரசியல்வாதிகள் நமக்கு புகட்டி தந்தது இல்லையா? அதே மாதிரி தீவிரமான பலகீனம் எதுல இருக்குன்னா விமர்சனம். தற்போதைய நிலை வந்து ஏற்றப்படும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் திறன் வந்து இல்லாதது. தீவிரமான பலவீனம், நம்முடைய ஹிருதயத்தில் வந்து தீவிரமான பலவீனம். இழப்பை வந்து நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, தோல்வியை வந்து நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸோ இதுதான் வந்து நம்முடைய நிலையாக இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இங்க வந்து 27வது அத்தியாயத்துல வந்து முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஸ்லோகம். 27வது அத்தியாயத்துல நமக்கு வந்து 2 ஸ்லோகங்கள் வந்து நமக்கு சொல்லப்பட்டு 3 ஸ்லோகங்கள் நமக்கு சொல்லப்பட்டு. ஸோ இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம் என்ன அப்படின்னா, இந்திரன் வந்து பகவானிடம் வந்து வேண்டுதலை வைக்கிறார். அவர் வந்து முதல்ல என்ன பண்றாரு? நேரா வந்து அவர் செஞ்சுட்டு தப்புன்னு தெரிஞ்சுட்டு பிரம்மா கிட்ட போறார். பிரம்மா கிட்ட போயிட்டு
கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் போய் எப்படி மன்னிப்பு கேட்கிறது, பகவான் கிட்ட நான் எப்படி வந்து மன்னிப்பு கேட்கறது? அது வந்து என்ன ஆகுதுன்னா, பிரம்மா வந்து சொல்றாரு, நீ செஞ்சது தப்புன்னு உன்னை உணர்ந்துட்ட, சரி பகவான் உன்னை மன்னிச்சிருவாரு, நீ நேரா போ. இல்ல எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நம்ம வீட்டுல எல்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து தப்பு செஞ்சா என்ன பண்ணுவாங்க, அப்பா கிட்ட நேரா போறதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட போவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி குரு கிட்ட வந்து படிக்கிற பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குரு மாதா கிட்ட போய் சொல்லுவாங்க, அவங்க வந்து குரு கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போவாங்க இல்லையா? யார் ஃபேவரா பேசுறாங்களோ அது மாதிரி பேசுவாங்க. அத மாதிரி வந்து பிரம்மா வந்து என்ன சொல்றார், நீ வந்து பசுக்கள் ரொம்ப பிடிக்கும், நீ என்ன பண்ணு, கோலோகத்துல சுரபி பசு இருக்கும், அவங்கள போய் நீ வந்து வேண்டுதல் செய், அவங்க வந்து உன் கூட வந்து உனக்காக ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பிரம்மா சொன்னார்ட்டு சரின்ட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, ஏற்றுக்கொண்டு நேரா கோலோகத்துக்கு சென்று சுரபி பசுவை கூப்பிட்டு கொண்டு கோவிந்த கிருஷ்ணரை பார்ப்பதற்கு கோவர்தன மலைக்கு செல்கிறார். அங்க வந்து போயிட்டு என்ன பண்றாரு, அங்க போயிட்டு அவரு பகவானை வந்து அணுகிறார். எப்படி அணுகிறாரு, ஃபர்ஸ்ட் சுரபி பசுவை முன்னாடி விடுறாரு. முன்னாடி விட்டுட்டு எனக்காக போய் என்ன பண்ணுங்க, எனக்காக போய் பேசுங்க, ஓகே, எனக்காக போய் நீங்க பேசுங்க, நான் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ அவருடைய மன்னிப்பு கூட எப்படி இருக்குதான், எனக்கு வலிக்காம வந்து ட்ரீட்மெண்ட் வேணும், எனக்கு வலிக்காம ட்ரீட்மெண்ட் வேணும். நம்ம பசங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், டாக்டர் கிட்ட கூட்டின்னு போவோம் இல்லையா? டாக்டர் கிட்ட கூட்டின்னு போவோம். டாக்டர் வந்து என்ன பண்ணுவாரு, உனக்கு இந்த மாதிரி இது இருக்குது, உனக்கு ஊசி போடணுமா மாத்திரை வேணுமான்னு கேட்பாரா இல்லையா? சின்ன வயசுல எனக்கெல்லாம் கூட அந்த மாதிரி தான். டாக்டர் கிட்ட போனாலே கொஞ்சம் பயம், ஏன்னா ஊசி போடுவார், கையில ஊசி போடுவார். அப்பெல்லாம் வந்து ஊசி வந்து கொஞ்சம் கனமா இருக்கும், ஊசி சைஸே வந்து பெருசா இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் வந்து கிளாஸ் கண்ணாடி இதுல இருக்கும், குழாயில இருக்கும். ஊசி வந்து பெருசா இருக்கும், ஊசி போட்டு எடுத்தாங்கன்னா 2 நாளைக்கு வலிக்கும். அதனாலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல மாத்திரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, 2 தட்டு தட்டிட்டு இல்ல ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்திரனுக்கு வந்து தான் செய்த தவறு என்பது தெரியும், ஆனால் இதற்கு மன்னிப்பு கோரும் பொழுது தண்டனை வேணா, எனக்கு மன்னிப்பு மட்டும் கொடுத்துருங்க, நான் திருந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்கிறேன். அதுதான் வந்து இந்த 3 ஸ்லோகங்கள்ல வரும். 27.6, 7, 8. இதுல வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இதுவே வந்து ஒரு தூய்மையான பக்தர்களாக இருக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, பரீட்சித் மகாராஜர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து அந்த முனிவருக்கு வந்து பாம்பு, அந்த இறந்த பாம்பை மாலையாக போட்டு விட்ட பின்பு அவருடைய நாட்டிற்கு சென்ற பிறகு அவர் வந்து வருத்தப்படுறாரு, ஏன் நான் இந்த மாதிரி செயல்கள் செய்தேன், ஏன்னா இது கலியின் பிரவாகத்தினால் அவர் செய்யறாரு, ஏன் இந்த செயலை நான் செய்தேன், இதற்கான தண்டனை எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், இதற்கான தண்டனையை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். ஒரு தூய்மையான பக்தனோட செயல் எப்படி இருக்குது, ஒரு அகங்காரத்தினால் ஆகப்பட்ட ஒரு தேவரின் செயல் எப்படி இருக்குதுன்றத வந்து இங்க ஒரு கம்பாரிசன் வந்து காமிக்கும். அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த தண்டனை எதிர்நோக்கி இருந்த பிறகு அந்த தண்டனை இதுதான், 7 நாட்களில் தக்ஷகன் எனும் பாம்பு உங்களை சீண்டி நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்ற செய்தியை வந்து அந்த முனிவர் அனுப்பியிருக்கிறாருன்னு டக்குன்னு எல்லாத்தையும் வந்து அவருடைய பையனுக்கு கொடுத்து இவர் பாட்டு போய் கங்கை நதிக்கரை ஓரம் உட்கார்ந்துட்டாரு. சுகதேவ கோஸ்வாமி வந்த பிறகு அவரிடம் வந்து போதனைகள் எடுத்துக்கொண்டு சென்றார். இதே மாதிரி கிருஷ்ணர் வந்து பீஷ்ம தேவர் அம்பு படுக்கையில் படுத்து இருக்கும் பொழுது பீஷ்ம தேவர் வேண்டாரு அவரை, கிருஷ்ணா என்னுடைய உடல்ல வந்து இந்த நேரத்தில் வந்து பிரிய போகிறது, என்னோட ஆத்மா பிரிய போகிறது, அந்த நேரத்துல நீ என் கூட இருக்கணும், நான் உன்னை பார்த்துக்கிட்டே நான் வந்து உடலை விட வேண்டும் அப்படின்னு கோருகிறார். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சின்ன சேவை தரேன் அப்படின்றாரு. சேவையா, நான் இறக்கும் தருவாயில் என்ன சேவை தரீங்க அப்படின்றாரு. ஒண்ணும் இல்ல, நீ வந்து உன்னுடைய பேரன்களுக்கு வந்து யுதிஷ்டனுக்கு வந்து என்ன பண்றோம், பஞ்சபாண்டவர்களுக்கு லெக்சர் கொடுக்கணும், எல்லா தர்மத்தை பத்தியும் நீ லெக்சர் கொடு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உன்னுடைய சேவை, நீ இது செஞ்சினா நான் வந்து சரி நான் அந்த லெக்சரை நான் செய்யறேன், அதுக்கு முடியறதுக்குள்ள அது முடிகிற வரைக்கும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு.
ஒரு தூய்மையான பக்தன் எந்த நிலையில இருந்தாலும் அது பகவானோட கைங்கரியமாக இருந்தால் தான் செய்வதற்கு முனைகிறான். அதை அவன் ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு பகவானுக்கு செய்கிறான். பகவான் என்ன பண்றாரு, அந்த பக்தனுக்காக வெயிட் பண்றாரு இல்லையா? இது எந்த உயர்ந்த ஒரு நிலை. அந்த மனோபாவம் நமக்கு அந்த மனோபாவத்தை எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்குள் இருக்கின்ற அந்த மாற்றங்களை எடுத்து வரக்கூடிய விஷயங்கள் இந்த தாத்பரியங்களில் தான் உண்டு. நம்ம வெறும் இந்த ஸ்டோரிஸ் கேட்கிறோம், இந்த லீலைகள் கேட்கிறோம், அற்புதமா இருக்குது, எல்லாத்தையும் கேட்கிறோம், எல்லாத்தையும் பருகிறோம், நம்ம புலகாங்கிதம் அடைகிறோம். அந்த புலகாங்கிதம் அடையக்கூடிய அந்த சாராம்சமான விஷயத்தை எந்த அளவுக்கு நாம் கிரகித்து கொண்டிருக்கிறோம், நமக்குள் என்ன அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றத நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய அந்த பக்தியின் நிலை உயர்வதற்கான அந்த தகுதிகளை பகவான் நம்மோடையே எடுத்து வர. என்ன பரமாத்மாவாக நம்ம ஹிருதயத்தில் இருந்து கொண்டு நமக்கு என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஸ்டெப்பா ஜாகிரதையா கொடுக்கிறார். நாம நினைக்கிறதோட ஒவ்வொரு ஸ்டெப்பா ஜாகிரதையா கொடுக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை கண்காணிக்கிறார். ஒவ்வொரு நினைவிலும் நம்மை நினைத்து நிற்கிறார். இவன் என்னுடைய தூய்மையான பக்தன், இவன் இப்படி வர வேண்டும் அப்படின்றார். அதனால அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பரீட்சைகள் மூலமாக நமக்கு அந்த வலிகள் ஏற்பட்டாலும் அந்த வலியினால் நமக்கு என்ன ஏற்படுகிறது, மேம்பாடு ஏற்படுகிறது. வேர் தேர் இஸ் அ பெயின் தேர் இஸ் அ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜிம்ல எல்லாம் போனா இதுதான் எழுதி வைப்பாங்க. வேர் தேர் இஸ் அ பெயின் தேர் இஸ் அ கெயின் அப்படின்வாங்க. ஏன்னா எங்க வலி இருக்குதோ அங்கதான் என்ன ஆகுது, டெவலப்மெண்ட் இருக்குது. அங்கதான் உங்களுக்கு உயர்வு இருக்கிறது, உங்களுடைய தேகம் பலமாக ஆகிறது இல்லையா? சோ அதனால் அந்த சின்ன சின்ன வலிகளை கூட ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு வலிக்காமல் இருக்கிற மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களாகத்தான் செய்கிறார். அதுவும் அவர் என்ன பண்றாரு, அதுக்கு பின்னாடி இந்த பேக்கப் கொடுக்கிறார். பின்னாடி இருந்து கொண்டே அந்த வலியை இவன் தாங்கணும், அது தாங்கக்கூடிய சக்தியை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி தராரு இல்லையா? சோ அத மாதிரிதான் இங்க கோவர்தனையும் லீலையில் கூட இந்திரனுக்கு அந்த பேக்கப் கொடுக்கிறாரு. யார் மூலமா கொடுக்கிறாரு, சுரபி பசு மூலமா கொடுக்கிறாரு. அப்ப கூட என்ன சொல்றாரு, இந்த 3 ஸ்லோகத்துல அவர் என்ன வேண்டாருன்ட்டு படிங்க. யாராவது நல்லா படிக்க முடிஞ்சா படிங்க, நான் ஷேர் பண்றேன். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம். இது முக்கியமான 3 ஸ்லோகமும் அருமையான ஸ்லோகம். யாராவது படிங்க. ஹரே கிருஷ்ணா. पिदो कृस्त्वं जगताम् अदिशो दुरत्ययः कालबाततण्डः हिदाय चेच्छा तणुभिः समीहेश மானம் விதுன்பம் ஜகத் ஈச மானினாம். இப்பிரபஞ்சத்தின் தந்தையும் ஆன்மீக குருவும் பரம நெறியாளரும் நீரே, கடப்பதற்குரிய காலமும் நீரே, பாவிகளின் நன்மைக்காக அவர்களை தண்டிப்பவரும் நீரே. உமது விருப்பத்திற்கேற்ப நீர் மேற்கொள்ளும் பல்வேறு அவதாரங்களிலும் தம்மை இவ்வுலகில் தலைவன் என்று கருதுபவர்களின் வீண் ஆணவத்தினை நீக்குவதற்காக உறுதியுடன் செயல்படுகிறீர். பரிக்க மதஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஜகதீஷ மானினஸ் त्वां चीक्षकाले भयम् आसि तन्मतं हित्वार्यमार्गं प्रभजन्ति अभस्मय ஈகா கலானாம் அபிதேனு சாசனம். தம்மை அப்பிரபஞ்சத்தின் தலைவர்களாக கருதும் என்னை போன்ற மூடர்கள் கூட காலத்திற்கும் அஞ்சாதவராக நீர் இருப்பதை காணும் பொழுது உடனடியாக தமது எண்ணத்தினை உதறி தள்ளி நேரடியாக ஆன்மீக வளர்ச்சி பாதையினை மேற்கொள்கின்றனர். இவ்வாறு நீர் தீயவர்களையும் கூட அவர்களுக்கு உபதேசிப்பதின் மூலம் தண்டிக்கின்றீர்கள். அடுத்தது 8 நான் படிக்கிறீங்களா? ஓகே ஓகே படிக்க. பரவாயில்ல மாதாஜி, நீங்க படிங்க. சத்வம் மனசர்வே அதுதானே பிரபுஜி? அதேதான். சத்வம் சத்வம் மன மன்ம ஸ்வர்ய மதம் கிருதாகஸ்ய தேவி துஷ் பிரபாவம் சந்தும் பிரபோ ஆதர்ஷ்ய மூட சேதசோ மைவம் புனர் மதிர் ஈச மே சதி. எனது ஆட்சி அதிகாரத்தின் ஆணவத்தில்
அமிழ்ந்து உமது மாண்பினை அறியாது உம்மிடம் தவறிழைத்து விட்டேன். ஓ பிரபுவே, என்னை மன்னித்தருள்வீராக. எனது புத்தி குழம்பி இருந்தது, அதனால் எனது உணர்வு மீண்டும் மாசு பெறாதிருப்பதாக. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி மாதாஜி. எல்லா மாதாஜிக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா படிச்சீங்க. நான் ஏன் படிக்கலன்னா, உங்களுக்கு நீங்க எல்லாம் படிக்கும்போது அது எனக்கு கேட்கறதுக்கு இன்பமா இருக்குது. அதனாலதான் இந்த ஸ்லோகங்களை வந்து படிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தங்கள் தாத்பரியங்கள் வந்து என்னால வந்து உங்களுக்கு விவரிக்க முடியும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், இந்த 6வது ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாரு பகவான், இப்பிரபஞ்சத்தின் தந்தையும் ஆன்மீக குருவும். ஃபர்ஸ்டே வந்து அவரை வந்து கவர் பண்றாரு. என்ன பண்றாரு, தந்தை அப்படின்னு சொல்லிட்டா தந்தை என்ன பண்ணுவாரு, வலிக்காம அடிப்பார் இல்லையா. குரு அப்படின்னா கண்டிப்பாரு, மன்னிப்பாரு, அந்த வழியை எடுத்து வருவார் இல்லையா. சோ பரம நெறியாளரும் நீயே, கடப்பதற்கரிய காலமும் நீரே. ஏன் இதெல்லாம் முன்னாடியே தெரியாதா அப்படின்னா, இதுதான் வந்து பகவானோட கைங்கரியம். இந்த அகங்காரத்தை வெளிக்கொணர்வதற்கான அந்த மறதியை வந்து ஏன் கொடுக்கிறார் அப்படின்றத வந்து இங்கதான் நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். பாவிகளின் நன்மைக்காக அவர்களை தண்டிப்பவரும் நீரே, உமது விருப்பத்திற்கேற்ப நீர் மேற்கொள்ளும் பல்வேறு அவதாரங்களிலும் தம்மை இவ்வுலகின் தலைவன் என்று கருதுபவர்களின் வீண் ஆணவத்தை நீக்குவதற்காக செயல்படுகின்றனர், உறுதியுடன் செயல்படுகின்றனர். சோ இது வந்து தான் வந்து ஆணவத்தோட இருந்தேன், என்னை வந்து திருத்துறதுக்கு நீங்க உறுதியா இருந்திருக்கிறீங்க அப்படின்றத வந்து இங்க மறைமுகமாக சொல்லாமல் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து தந்தைன்ட்டாரு, குருன்ட்டாரு. அப்படின்னா அர்த்தம், தந்தை வந்து ஒரு குழந்தைய வந்து வலிக்காம அடிக்கிறது தான் தந்தை. ஸோ அந்த மாதிரி எனக்கு வலிக்காம வந்து என்ன பண்ணுங்க, மன்னிப்பை கொடுங்க அப்படின்றாரு. அதே மாதிரி 7வது ஸ்லோகத்துல வந்து தம்மை அப்பிரபஞ்சத்தின் தலைவர்களாக கருதும் என்னை போன்ற மூடர்கள். சோ விததாஞ்ச ஜெகத் ஈஷ மானினாஸ். அப்போ தன்னையும் வந்து ஒரு மனிதனாக வந்து அவர் கருதுகிறார். அவ்வளவுதான், தேவர்கள் இல்லை, எனக்கு வந்து 2 கொம்பு இல்லை, இப்போ 2 கொம்பு இறங்கிடுச்சு அப்படின்றார். துவாம் லீயஷ்ய காலே. சோ இது வந்து போன்ற மூடர்கள் கூட காலத்துக்கும் அஞ்சாதவராக நீர் இருப்பதை காணும் பொழுது உடனடியாக தமது எண்ணத்தினை உதறி தள்ளி நேரடியாக ஆன்மீக வளர்ச்சி பாதையினை மேற்கொள்கின்றனர். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, இவர் அந்த நினைவில் இல்லாமல் என்ன பண்ணாரு, விருந்தாவன வாசிகளுக்கு வந்து துன்பத்தை வந்து இழைக்க நேர்ந்தது அவருக்கு இல்லையா. சோ அதனால இங்க வந்து 8வது ஸ்லோகம் வந்து இன்னும் சுவாரஸ்யமான ஸ்லோகம். இதுல வந்து சத்வம் மம ஐஸ்வர்ய மத பாலுதஸ்ய. சோ இந்த மம ஐஸ்வர்ய அதிகாரத்தின் மதிமயக்கத்தினால் இணைந்திருந்ததனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து அறியாது நான் வந்து தவறு செய்தேன். கிரகதஸ்ய தேவி தே அவிதுஷா பிரபாவம். ஸோ இந்த உன்னத செல்வாக்காக நான் இருந்து இதை வந்து செய்துட்டேன். அதனால குந்து சந்து பிரபோ ஆதர்சிய அசமூடா. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து எனக்கு சந்தும் மன்னித்தல் பிரபுவே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு மூடனா இருக்கிறேன், அதனால என்னை மன்னித்து விட்டுருங்க, எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க, என்னை வந்து மன்னிச்சு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து வலிக்காம அடிக்கிறது. வலிக்காம என்ன அடிங்க, ஆனா எனக்கு வந்து மன்னிச்சு என்ன பண்ணுங்க, என்னை வந்து மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மன்னித்து அருள்வதற்காக பகவான் வந்து மன்னித்து அருள் புரிகின்றார். ஆனால் அவருடைய அந்த கர்மா அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து இந்த அனர்த்தங்கள் வந்து முழுமையாக நிவர்த்தி அடையவில்லை. ஏன்னா இந்த வலியினால் என்ன ஆகும், ஒருவர் வந்து இந்த வலி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த வலியினால் நமக்கு வந்து அனர்த்தங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். உடம்புல ஒரு குறைபாடு இருந்ததுன்னா, அது வந்து ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஆப்ரேஷன் பண்ணாம இருந்தா என்ன ஆகும், அது வந்து உடல்ல முத்தி போய்விட்டு நமக்கு வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா. சோ இந்த தவறுக்கு எனக்கு வலிக்காமல் எனக்கு வந்து மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதை வந்து செஞ்சிடறாரு பகவான் வந்து, அது மாதிரி மன்னித்து அருள் புரிகின்றார். மன்னித்து அருள் புரிஞ்சிட்ட அப்புறம் இது வந்து என்ன ஆகுதுன்னா, பல வருடங்கள் கழித்து திரும்பவும் இந்திரன் வந்து அந்த தவறை செய்வதற்கான அந்த கால நிர்ணயம் வருகிறது. எப்ப வருது, பகவான் வந்து துவாரகாபுரி மன்னராக விட்ட அப்புறம் சத்யபாமா வந்து என்ன பண்றாங்க, அந்த
இந்த மரத்தை வந்து கேட்கிறார்கள். பாரிஜாத மலர் பிரபு. பாரிஜாதம் பூவை வந்து என்ன பண்ணுவாரு, நாரதர் வந்து எடுத்து வந்து கொடுப்பாரு ஒரு தடவை. அதை வந்து என்ன பண்ணுவாரு, ருக்மணி தாயாருக்கு வந்து கொடுத்துருவாரு கிருஷ்ணர். அதுல இருந்து வந்து சத்யபாமாக்கு என்ன ஆயிடும், ஜெலசி ஆயிடும். ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்கல? அவர் டீசெண்டா சொல்றாரு, ருக்மணி வந்து தன்னுடைய வாழ்க்கையே உன்னோடு வந்து அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உனக்காக அவள் தான் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணா, ரெக்கமெண்ட் பண்ணா. ஸோ அவளுக்கு தான் கொடுக்க வேண்டும், அதுதான் வந்து முதன்மையான தன்மை அப்படின்றாரு. சரி, எனக்கு அதே மாதிரி ஒரு பூவை எடுத்து வாங்க. உனக்கு எதுக்கு பூ, வா மரமே தரான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நேரா சொர்க்கலோகத்துக்கு கூட்டின்னு போயிட்டாரு. சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு இதோ இருக்குது பாரிஜாதம், முதல்ல வா புடின்னு போயிடலாம் அப்படின்ட்டு அவர் கை வைக்கும் பொழுது என்ன பண்றது, இந்திரன் வந்து சண்டை இடிக்கிறார். என்னாச்சு, இங்க இந்த கோவர்தன் லீலையை மறந்து விட்டு இந்திரன் வந்து என்ன பண்றாரு, அந்த திரும்பவும் கிருஷ்ணரிடம் வந்து அனர்த்தங்களை செய்கிறார். அது வேற கல்பத்துல இல்ல, வேற யுகத்துல இல்ல, சேம் யுகத்துல, சேம் துவாபர யுகத்துல சில வருடங்கள் கழித்து இதே அனர்த்தங்களை செய்கிறார். ஏன்னா அவருக்கு அப்ப வந்து அனர்த்த நிவர்த்தி வந்து முழுமையாக கழிக்கப்படவில்லை. அதனால என்ன ஆச்சு, அதனாலதான் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன செய்தாரு, அது வரைக்கும் இந்திர பூஜை நடந்து கொண்டிருந்ததை கோவர்தன பூஜையாக மாற்றி, அது இன்னும் 5000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கூட இந்திரனுக்கு யாரும் பூஜை செய்யல. கோவர்தனரை தான் வந்து பூஜை செய்கிறார்கள். கோவர்தனுக்கு தான் அனைத்து விதமான பிரசாத வழிபாடுகளும் நடக்கிறது இல்லையா? ஸோ ஒருத்தருடைய அனர்த்தங்கள் முழுமையாக நிவர்த்தி ஆகவில்லை என்றால் என்ன விஷயமாக நடக்கும் என்பதை வந்து இங்க பகவான் வந்து நமக்கு சுட்டி காட்டுறார். ஸோ அதனால பகவான் நமக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் கொடுக்கும்போது, எனக்கு இது வலிக்கிறதே அப்படின்னால் அந்த வலியிலிருந்து நமக்கு என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸோ நான் இதுல வந்து எதை கரெக்ட் பண்ணிக்கணும், பகவானோட கருணையினால இந்த வழி நமக்கு குறைச்சுதான் கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படின்றத வந்து நாம் நினைக்க தோன்ற வேண்டும். எப்பொழுதுமே ஒரு நாள் நம்ம எழுந்திருக்கும் பொழுது, பகவானே இன்றைய நாள் எனக்கு வந்து விடிந்திருக்கிறது, அதற்காக நன்றி. இன்றைய நாள் என்னுடைய உடல் நன்றாக இருக்குது, அதற்காக நன்றி. எத்தனை பேர் வந்து எழுந்திருக்கிறது இல்ல காலையில இல்லையா? வயதான காலத்துல நிறைய பேருக்கு வந்து எழுந்திருக்க முடியாத விஷயங்கள் இருக்குது. சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வருது, சில பேருக்கு வந்து வேற விதமான விஷயங்கள் வருது இல்லையா? இன்றைக்கு நான் நன்றாக தூங்கி எழுந்திருக்கிறேன் என்றால் அது பகவானோட கருணை. அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு சோதனைகள் வருகிறது என்றால் அந்த சோதனையின் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுக்கிறார், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். நான் இதிலிருந்து அடுத்த நிலையில் நான் பக்தியில் முன்னேற வேண்டும் என்பதை வந்து அவர் கோடிட்டு காட்டுகிறார். ஸோ அதுல என்ன விஷயம் நம்ம கற்றுக்கொள்கிறோம், என்ன விஷயத்தை நமக்கு பகவான் புகட்டுகின்றார் அப்படின்ற விஷயத்தை நாம் மேம்படுத்தி எடுத்துக்கொண்டு சென்றோம் என்றால் பகவானுக்கு நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் நம்ம நன்றி சொல்றோம் இல்லையா? நம்ம எல்லாரும் இங்க அழகா உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம அழகா கேட்டு இருக்கிறோம், பகவானை பத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல பேர் இந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்பதில்லை, பல பேருக்கு பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் எங்களுக்கே கூட 2-3 மாசமா வந்து எங்களுக்குன்னா எப்ப குண்டை போடுவான், எங்க இருக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்க பகவானை பத்தி கேட்டிருந்தோம், அதனால அந்த இதுவே கிடையாது, சஞ்சலமே கிடையாது. ஆனா பல பேர் வந்து நியூஸை பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நாங்க எதையும் பார்க்கறது கிடையாது. நீ எங்கேயாவது கொண்டு போட்டு எதையாவது பண்ணு, பகவானை நினைச்சுட்டே இருக்குமா, அப்பயே வந்து போட்டா கூட நாங்க போயிடுவோம், ஒன்றும் சந்தோஷம் தான். இங்க இருந்தாலும் அதே சேவை தான், அங்க இருந்தாலும் அதே சேவை தான். ஒரு பக்தனுக்கு, தூய்மையான பக்தனுக்கு எந்த நிலையும் வந்து அவனுக்கு உன்னதமான நிலையே. அவன் வந்து பாதாளத்துல தள்ளினாலும் அவன் வந்து என்ன செய்ய போறான், பகவானுக்கு தான் சேவை செய்ய போறான். இப்ப யாரு பாதாளத்துக்கு அதிபதியா யாரு இருக்கிறா, யார் இருக்கிறா பாதாளத்துக்கு அதிபதியா? பலிமகராஜர் யாரு? பிரகலாதரோட பேரன். பிரகலாதரோட பேரன், சிறந்த பக்தன். அப்ப நம்மள பாதாளத்துக்கு தன்னானா அவர் கூட போய் நம்ம சங்கீதம் பண்ணுவோமா மாட்டோமா? கண்டிப்பா பண்ண முடியும் இல்லையா? அப்ப நம்ம மேல் லோகத்துக்கு போனா இந்திரன் இருக்கிறாரு, நம்ம பிரம்மா இருக்கிறாரு, அவங்களோட போய் சங்கீதம் பண்ணுவோமா இல்லையா? எங்க போனா பாதாளத்துக்கு போனாலும் பக்தர் இருக்கிறாங்க, மேல போனாலும் பக்தர் இருக்கிறாங்க. கவலையா நமக்கு? ஏன் கவலை பண்ணோம்? எங்க போனாலும் இதே சங்கீதம் தான் பண்ண போறோம் இல்லையா? ஒரு இடத்துல சவுண்டா பண்ணும், ஒரு இடத்துல ஸ்மூத்தா பண்ணும், இன்னொரு இடத்துல அகண்ட பஜன், அகண்ட போஜன் தான் நமக்கு இல்லையா? சோ அதனால கவலையே படக்கூடாது. வயசான காலத்துல இப்படிதான் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. எதை யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் யோசிக்கிறீங்க, பகவானை நினைங்க, இல்லப்பா அப்படி இப்படின்னுவாங்க. ஏன் அந்த யோசனை? பகவானை நினையுங்கள். பகவானை நினைக்கும் பொழுது அனைத்து விதமான கவலைகளும் நமக்கு விட்டு ஓடிவிடும். இந்த மனசை நம்ம இலசாக வைத்துக் கொள்றதுக்கு நம்ம முயற்சி செய்யறதில்ல.
வலுவாக ஆக்கி கொள்றதுக்கு தான் முயற்சி செய்யறோம். அந்த மனசுல வந்து நம்ம என்ன பண்றோம், வெயிட்டை ஏத்திக்கிட்டே இருந்து நம்ம என்ன பண்ணோம், பாடி பில்டிங்கா பண்ண போறோம். வெயிட்டை ஏத்திக்கிட்டு மனசை லேசாக வைத்துக் கொள்வதற்கு பகவான் என்ன கொடுத்திருக்கிறார்? சைத்தன்ய மகாபிரபு என்ன கொடுத்திருக்கிறார்? சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். மார்ஜனம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? இல்லையா? கொடுத்திருக்கிறாரா? அப்ப பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? இல்லையா? தர்ப்பண மார்ஜனம். நம்ம அந்த மார்ஜனத்தை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மனசை லேசாக வைத்துக் கொண்டு என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இதை வந்து நாம் செய்து கொண்டிருந்தாலே என்ன ஆயிடும், பகவானிடம் சென்று சேர்ந்து விடும் இல்லையா? சோ அதனால் என்ன ஆகுது, இங்க சுரபி பசு கடைசியா என்ன பண்றாங்க, பகவானுக்கு பட்டாபிஷேகம் செய்யறாங்க. எங்க செய்யறாங்க? எங்க செய்யறாங்க? கோவிந்த குண்டத்துல செய்கிறார்கள் இல்லையா? அப்ப உண்மையான பாதுகாப்பு யார் கொடுக்கிறா? உண்மையான சக்தி என்பது பாதுகாப்பே ஆகும். இந்திரனின் கர்வத்தை உடைப்பது ஒழுப்பொழுதும் தண்டனையாக இருக்கவில்லை, அது ஆழ்ந்த தெய்வீக கருணையின் செயலாகும். அகங்காரத்தின் குருட்டு அடுக்குகளை அகற்றுவதே கோவிந்தனின் நித்திய அடைக்கலம், வெளிப்படுவதற்காக ஒரே வழியாகும் இல்லையா? சோ அவருடைய அகங்காரத்தை அழிப்பதற்கு காரணமே அவரை வந்து என்ன பண்றாரு, அருள் புரிகிறார். அருள் புரிந்து என்ன பண்றாரு, அவரை வந்து தன்னுடைய சேவைகளில் ஈடுபடுத்திக்கிறார் இல்லையா? இந்த பசுமாடு போல அழகா வந்து அந்த பசுமாடுலாம் பகவான் கிட்ட வந்து அனுகிரகமா நிக்குது இல்லையா? சோ நடைமுறையில் நம்ம வந்து என்ன பண்ணணும், திருநாதிபதி சுனிச்சேன தரோர் அபி சைஷ்ணுனா அமானினமானதேனா கீர்த்தனியா சதாஹரி. யார் சொல்லி இருக்கிறா? சைத்தன்ய மகாபிரபு நம்ம சொல்லி இருக்கிறார். சொல்லை விட பணிவாகும், மரத்தை விட சகிப்புத்தன்மையாகவும் இருந்து பிறருக்கு மரியாதை அளித்து தமக்காக மரியாதை எதிர்பார்க்காமல் ஹரிநாமத்தை எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் இல்லையா? கர்வம் இவ்வாறு வெளிப்படலாம். எனக்கு தான் அதிக அறிவு, நான் தான் அதிக சேவை செய்யறேன், நான் மூத்த பக்தன், எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், இதெல்லாம் விட்டுடுங்க. எல்லாத்தையும் விட்டுடு, திருநாபிதி சுனிச்சேனா உள்ளை விட பணிவாகும், மரத்தை விட சகிப்புத்தன்மையுடன் இருந்து பிறருக்கு மரியாதை அளித்து தமக்காக மரியாதை எதிர்பார்க்காமல் ஹரிநாமத்தை எப்பவுமே சந்தோஷமா ஜபம் செய்யுங்க இல்லையா? சோ முக்கிய பாடமாக நாம எடுத்து செல்ல வேண்டியது, எல்லா திறமைகளும் கிருஷ்ணரிடமிருந்தே நமக்கு வருகின்றது. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து பகவத்கீதை 10.8 அகம் சர்வசிய பிரபோ இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. கர்வம் அறிவை மறைக்கிறது, இதுவும் வந்து பகவத்கீதையில பிரகிருத்திய கிரியமானானி அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே வந்து நமக்கு சாஸ்திர அடிப்படையிலான குறியீடுகளை நான் சொல்கிறேன். கிருஷ்ணர் தனது பக்தர்களை எப்பொழுதும் காப்பாற்றுறார். 9.28 அனன்யஸ்ட சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே நித்யாபி அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். பக்தர்களிடம் இருப்பதை காற்று, நான் அவரை வளர்ந்து என்ன பண்றேன், இல்லாததை கொடுத்து இருப்பதை காற்று என்னிடம் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பகவானிடம் திருத்தம் கூட கருணையே. இது வந்து பாகவனம் 10.27.11 சவை சாந்தோபதே தேக விசித்தா. ஸோ என்ன, அந்த திருத்தம் கூட கருணையா தான் கொடுக்கிறாரு. தண்டனையை வந்து திருத்தமாக தான் கொடுக்கிறாரே தவிர அதை வந்து நம்மை அழிப்பதற்காக பகவான் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா நம்மை விட அவர் கவனமாக இருக்கிறார். இவன் வந்து எப்படி வந்து இவன் என்னிடம் வந்து சேரக்கூடிய வழியை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு இல்லையா? சோ இந்திரன் விருந்தாவன தேவர்களின் அரசனாக வந்தான், ஆனால் கிருஷ்ணரின் பணிவான சேவகனாக என்ன பண்றாரு, திருப்பி போறார். கோவர்தனின் மிகப்பெரிய அதிசயம், கிருஷ்ணர் வந்து மலையை தூக்குறது கிடையாது, இந்திரனின் ஹிருதயத்தில் இருந்த கர்வத்தை என்ற அகந்தை மலையை வந்து அகற்றுகிறார். இதுதான் வந்து உண்மையான அதிசயமே இதுதான். சோ அதே மாதிரி பகவான் வந்து பக்தனின் வாழ்க்கையில் கர்வத்தை உடைப்பார், ஆனால் பக்தனை ஒருபோதும் உடைக்கவே மாட்டார். அதே மாதிரி பகவான் சில சமயம் நமது போலியான பெருமையை உடைக்கிறார், உண்மையான முன்னேற்றத்தை வந்து கொடுக்கிறார்.
பணிவு இருக்கும் இடத்துல தான் வந்து கருணையும் பக்தியும் ஹரிநாம ருசியும் இயல்பாக வெளிப்படும் இல்லையா? அன்னைக்கு கோலக்நாத் பிரபு சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? நம்மளுடைய நாம ருச்சியை பிடிக்கிடுவாங்க இல்லையா? பணிவு அண்ட் தென் நமக்கு கருணை, அதே மாதிரி பகவானின் மீது குருவின் மீது நம்பிக்கை. இப்படி இருக்கும் பொழுது பகவான் வந்து என்ன பண்றாரு? கருணையா புரியுறாரு. மாதாஜி ஒரு 5 minutes இருக்குமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. ஓகே மாதாஜி. ஸோ எல்லாரும் பரிக்கிரமாக்கு ரெடியா? பரிக்கிரமாக்கு ரெடியா? ஏன்னா இந்த கோவர்தன இந்திரனோட கதை இன்னையோட முடியும். அதனால பரிக்கிரமா ஒண்ணு பண்ணிட்டா கோவர்தனம் தரம் வந்து யாராவது பாத்தீங்கன்னா பரிக்கிரமா பண்ணலாம். ஓகே போலாம் இல்லையா? ஸோ இது வந்து புருஷோத்தம மாசத்துல நமக்கு வந்து அற்புதமா கிடைச்ச இந்த புருஷோத்தம மாதம் 3 வருடங்களுக்கு ஒரு முறை நமக்கு வந்து கிடைக்கிறது. இந்த சந்திர நாட்காட்டின் மூலமாக நமக்கு வந்து 3 வருடத்துக்கு ஒரு முறை ஆன்மீக தவங்களுக்கு மிகவும் மங்களகரமான காலமாகவும் பரிக்கிரமா மற்றும் மந்திரம் ஓதுதலின் ஆன்மீக பலனை வந்து பன்மடங்காக பெறும். ஆசனம், தியானம், ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வீடியோ தெரியுதா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. தெரியுது பிரபு. தெரியுது பிரபுஜி, தெரியுது. தெரியுதா? தெரியுது. ஓகே ஓகே. ஸோ ஆசனம், தியானம், ஜபம் இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதுதான் வந்து ஃபுல் பரிக்கிரமா செய்யக்கூடிய நம்மளுடைய கிரி கோவர்தன் மலை. இதுதான் வந்து ஃபுல் பரிக்கிரமா செய்யக்கூடிய மலை. மொத்தம் 21 கிலோமீட்டர் கொண்டது நம்முடைய கிரி கோவர்தன் மலை. ஸோ இது வந்து நம்ம முனிவரோட சாபத்தினால் ஒரு கடுகளவு குறைந்து இது பிரம்மாண்டமாக இருந்த மலை 5000 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இந்த நிலையில் இருக்கு. ஸோ இப்பொழுது நம்ம வந்து முழுவதுமாக பார்க்கக்கூடிய தன்மையில இருக்கு. பரிக்கிரமா செல்லக்கூடிய பாதைகள் இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து எப்படி பண்ணோம்? நம்மளுடைய மனதில் வந்து தியானம் செய்ய வேண்டும். இப்போ பரிக்கிரமா போக போறோம். அந்த மனதில் வந்து இந்த தியானம் செய்யக்கூடிய பாதைகள் எப்படி இருக்குன்னா, இந்த விருந்தாவனத்து பசுக்கள்லாம் வந்து அந்த பாதையை வந்து நமக்கு செம்மைப்படுத்தி ஒரு மணலை வந்து ஒரு சர்க்கரை போல ஆக்கி வைத்திருக்கிற இடம். நம்ம காலை பதிய வைக்கும் பொழுது நமக்கு வந்து எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் ஆனந்தமாக நம்ம வந்து பகவானுக்காக வந்து பரிக்கிரமா செய்யக்கூடிய இந்த பாதையை வந்து நம்ம செல்ல போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரால் வரைபடம். இதுல எங்கெங்க எந்தெந்த குண்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு குண்டங்களும் வந்து இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ராதா குண்டம், குசும் சரோவர், அப்புறம் மானசி கங்கா. ஸோ இது இருக்கக்கூடிய இடம். இது வந்து எந்த திசையில இருக்குது? மத்திய திசையில வந்து இருக்குது. அதே மாதிரி சுரபி குண்டம், கோவிந்த குண்டம், அப்சரா குண்டம். ஸோ இது மூன்றும் வந்து அடுத்த திசையில இருக்கு. ஸோ இப்போ இந்த கோவிந்த குண்டம் அப்படின்ற அந்த இடத்துலதான் வந்து சுரபி பசுவும் இந்திரனும் வந்து பகவானுக்கு அபிஷேகம் புரிந்து இந்த குண்டம் வந்து உருவானது. ஸோ இதை சுற்றி உள்ள குண்டம் ஒன்றுக்குமே வந்து ஒவ்வொரு லீலைகள் உண்டு. பகவானோட அற்புதமான ஒரு செயல்கள் உண்டு. ஸோ அதனால இந்த குண்டங்களை நாம் தரிசிப்பதும் இதை பற்றி கேட்பதும் இந்த நாட்களில் இந்த புருஷோத்தம யோகத்தில் இவை வந்து தியானம் செய்வதும் நமக்கு ரொம்ப முக்கியமான அம்சமாக படுகிறது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் போன வருஷம் வந்து நாங்கள் போய் தரிசித்தோம். அற்புதமான கோவிந்த குண்டம். அங்கே உட்கார்ந்து கீர்த்தனம் பண்ணோம், ஜபம் பண்ணோம், அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு மெடிடேட் பண்ணால் அப்படி ஒரு வைப்ரேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு குண்டம் இது. ஸோ எல்லாரும் தரிசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது ஒரு சின்ன வீடியோ மூலமா உங்க எல்லாருக்கும் வந்து இந்த பரிக்கிரமாவை வந்து நம்ம செய்வோம். நான் முயற்சி செய்கிறேன். ஹரே கிருஷ்ணா.
எல்லாருக்கும் தெரியுதா? வீடியோ தெரியுதா? ஹரே கிருஷ்ணா. எஸ் சவுண்ட் பிரபு. வருதா? சவுண்ட் வருதா? எஸ் பிரபு தெரியுதுங்க பிரபு. ஓகே. கோவிந்த கோவர்தனம் தரம் வந்தே கோபால கோபரூபிணம் கோகுலாச்சவமேஷானாம் கோவிந்தம் கோபிகா பிரியம் கோவர்தனம் தரம் வந்தே கோபாலம் கோபரூபிணம் கோகுலாச்சவமேஷானாம் கோவிந்தம் கோபிகா பிரியம் கோவிந்தம் தரம் வந்தே கோபாலம் கோபரூபிணம் கோகுலோத்சவமீஷானாம் கோவிந்தம் கோபிகா பிரியம் கோவர்த்தனதரம் வந்தே வந்தே ஜனகணத்யாம் முரளீதரம் பீதாம்பரம் வரம் தேவம் புருஷோத்தமம் கோவர்த்தனதரம் வந்தே கோபால கோபரூபீணாம் கோகுல உற்சவைசானாம் கோவிந்தம் கோபிகா பிரியம் வந்தே நவகணஸ்யாம் திவிபுஜம் முரளீதரம் பீதாம்பரதரம் தேவம் சரதாம் புருஷோத்தமம். நமஸ்தே கிரிராஜாய ஸ்ரீ கோவர்தனாய ஹரே ராம ஹரே ராம பரமானந்தாய நமஸ்தே கோவர்தனநாமினே அசேஷ கிளேசநாசாய பரமானந்ததாயினே நமஸ்தே கிரிராஜாய ஸ்ரீ கோவர்தனநாமினே அசேஷ கிளேசநாசாய பரமானந்ததாயினே நமஸ்தே கிரிராஜாய ஸ்ரீ கோவர்தனநாமினே அசேஷ கிளேசநாசாய பரமானந்ததாயினே. எல்லாரும் பாக்குறீங்களா? எல்லாரும் பரிக்கிரமா செய்றீங்களா? செஞ்சிருக்கிறோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தர்மம் இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு. ரொம்ப சந்தோஷம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரசாதம் படைக்கலையா? யாரும் கோவர்தனுக்கு பிரசாதம் படைக்கலையா? அன்னம் பண்ணலையா? எதுவும் செய்யல பிரபு. உட்காந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிறோம் பிரபு. சரி, மனதால ஆஃபர் பண்ணுங்க. ஓகே பிரபு. ஓகே பிரபு. பழங்கள் நிறைய பழங்கள் வச்சு நிறைய துளசி போட்டு ஒவ்வொருத்தருக்கு ஆஃபர் பண்றீங்க. இந்த புருஷோத்தம யோகத்துல எல்லாரும் பரிக்கிரமா பண்ணிட்டீங்க உட்கார்ந்த இடத்துலயே இல்லையா? பிரபு எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தினால நானும் பரிக்கிரமா செய்யறேன். பாருங்க, உங்களோட நடந்து போறேன் பாருங்க. நடப்பாதை இப்ப நடந்து போறேன் பாருங்க. உங்களுக்கு பின்னாடியே நாங்களும் வரோம் பிரபு. பின்னாடியே வந்து நிக்கிற பிரபு. நாங்க எல்லாருமே இங்க அங்க விளையாடுற குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு பாக்கியம் செஞ்சது பாருங்க. பகவான் பரிக்கிரமா மார்க்கத்திலே விளையாடுறாங்க. அவங்க வீடுகள்லாம் அங்கேயே இருக்குது இல்லையா? அவர்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. எத்தனை வருடங்கள் தவம் செஞ்சாங்கன்னு தெரியல. அவங்களாம் அங்கேயே இருக்கிறதுக்கு கோவர்தனகிரி பக்கத்திலேயே. இப்ப சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் கேக்குதா? கேக்குது பிரபு. ஓகே ஓகே. இதுதான் பரிக்கிரமா சுத்துற மார்க்கம். இதுதான் நடப்பாதையா பரிக்கிரமா சுத்துற மார்க்கம். சரி, நேரம் ஆகுது. நான் கொஞ்சமா ஓட்டிடுறேன். இது ஒவ்வொரு குண்டமா காமிச்சிட்டு வருவாங்க.
கடைசியா ஷாமகுண்ட் ராதாகுண்ட் ஷாமகுண்ட நம்ம முடிக்கிறோம். எல்லாரும் தரிசனம் எடுத்துக்காங்க. ஹரே கிருஷ்ணா. யாரும் தண்ணியில காலை வச்சிடாதீங்க, ஜஸ்ட் புரோக்ஷனா மட்டும் பண்ணிக்காங்க. நம்மலாம் அது தண்ணியில குடிக்க கூடாது, ஞாபகம் இருக்கட்டும். புரோக்ஷனா மட்டும் தான் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. எல்லாரோட அனுமதியோட இதோட நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச் பிரபு. எல்லாரையும் கோவர்த்தன் பரிக்கிரமா கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. பிரபு ராதாகுண்டத்துல குளிச்சுட்டு வந்துட்டேங்க பிரபு. மானசீகமா குடிச்சிட்டாங்க பிரபு. மானசீகமா